இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர், சின்ன ஊருக்கு பேர் காரைக்குறிச்சி. அந்த தூரத்தில் தெரியறது தான் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் ரோடு. இந்த காரைக்குறிச்சிங்கிறது கும்பகோணத்துலேருந்து வந்தால் கொள்ளிடம் ஆற்றோட வடகரையில் ஃபஸ்ட்டு வர ஊர். பிரிட்ஜு தாண்டினோன்னா வர்றது. அங்கே இருக்கிறவர் தான் சௌந்தர நாயகி உடன் அமர் பசுபதீஸ்வரர். நம்ம எப்பயுமே பழைய கோயில்களுக்கு தான் போவோம். இதுவும் பழைய கோயில் தான், ஆனால் திருப்பணியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் நல்லா புதுசாக வச்சுருக்காங்க. இந்த கிராமம் வந்து மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால இதுக்கு ஆக்சஸ் கொஞ்சம் ஈஸி. கும்பகோணம் ஜெயங்கொண்டம் பஸ்ஸில் வந்தீங்கனாலே காரைக்குறிச்சியில் நீங்கள் இறங்கிக்க முடியும். இந்த பசுபதீஸ்வரரை பற்றின ஸ்தல புராணம் வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் இப்போ இங்கே ஞாபகம் இல்லை, இவங்களுக்கும் தெரியல. ஸ்ரீரங்கத்தில் இருக்குன்றாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி நான் இந்த போஸ்ட்டுக்கே ஒரு கமெண்ட்டாக போடுறேன். பட் ஆனால் இது ரொம்ப பழைய கோயிலுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த சுவாமி மேலே சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி 5:55 6:20 வரைக்கும் சூரிய ஒளி நேராக படும் அப்படின்ட்டு நம்ம கோயிலில் பார்த்துக்கிற மெய்க்காவல் இருக்கார், அவர் சொன்னார். ஒரு சின்ன நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற ஒரு அழகான ஒரு கோவில். இதுக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நம்ம முன்னாடி பார்த்த ஸ்ரீ புரந்தான் இருக்குது. அதை தாண்டி போனால் கோவந்தபுத்தூர் தேவார வைப்புத்தலம் இருக்குது. ஸ்ரீ புரந்தான் நடராஜர் ரொம்ப விசேஷமான நடராஜர். திருவாதிரை நீதான், ஆனால் நீங்கள் அவரை பார்க்க முடியும். இது முருகர் வள்ளி தெய்வானை சந்நிதி. இங்கே ஒரு பெருமாள் இருக்காரு. பக்கத்தில் நம்மாழ்வாரை இவங்க நம் ஆழ்வார் அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. நம் ஆழ்வார் தான் அவர். சிரிச்ச முகமாக ஒரு பெருமாள். நாகர். இது வந்து கஜலக்ஷ்மியோடைய சந்நிதி. நல்ல கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற நம்ம காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோயிலை பாருங்கள். பழமை இருக்கிற கோவில், ரோடு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் திறந்து காட்டுவாங்க, ஆள் இருக்குது. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ண வேண்டாம். காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பசுபதீஸ்வரருடைய அருளை பெற வேண்டும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது. நேராக தெரியறது நவக்கிரகங்கள், பைரவர், சூரியன், சந்திரன் அதெல்லாம் இருக்குது. கோபுரம். ஸோ இதான் சுவாமி சந்நிதி, இது அம்மன் சந்நிதி. ஸோ நேரம் கிடைக்கும்போது காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரருக்கு வாங்க. இது கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் இருக்குது இந்த கோயில்களெல்லாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சுமார் ஒரு 7-8 கோயில் பார்க்கலாம். பேர் சொல்கிறேன். காரைக்குறிச்சி ஸ்ரீபுரந்தானில் 2 சிவன் கோயில் இருக்குது. கைலாசநாதர், பிரகதீஸ்வரர். பக்கத்தில் கோவந்தபுத்தூர். அதை தாண்டி போனீங்கன்னா விக்கிரமங்கலம்னு இருக்குது. அதையும் தாண்டி போனீங்கன்னா காமரசவல்லி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் அப்புறம் இங்கே திருப்பி கும்பகோணத்துக்கு இந்த கொள்ளிடத்துக்கு தெற்க போனீங்கன்னாக்கா திருநல்லூர்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ளே இருக்குது. கொள்ளிடத்தின் வடகரை இதெல்லாம். ஸோ இந்த கோயில்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் எப்பயுமே கூட்டம் குறைவாக தான் இருக்கும். சிவராத்திரி அன்றைக்கி வந்தீங்கன்னா கூட இந்த கோயில்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அழகாக. சரியா? நான் இன்னொரு டைம் நேரம் கிடைக்கும்போது சிவராத்திரி February 23 அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா மேப்பு, இந்த கோயில்கள் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு இங்கெல்லாம் வர முடிஞ்சால் வாங்க. சிட்டியில் கூட்ட நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறத விட இங்கே வந்து அதை விட பழமையான சிவாலயங்களை பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம். சரியா? பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லி இந்த மாதிரி கோயில்களுக்கு வர வைங்க அவங்களையெல்லாம்.
இது காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர். காரைக்குறிச்சிங்கிறது கும்பகோணம் ஜெயங்கொண்டா ரோட்லேயே இருக்கிற ஒரு சின்ன ஊர், பெரிய கிராமம். மிக்க நன்றி.